நம்ம 11th மேத்ஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.12ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கம்ப்யூட் log 27 to the base 9 minus log 9 to the base 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். log 27 to the base 9 minus log 9 to the base 27. இப்போ இந்த 27 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரில் 3 cube அப்படின்னு எழுதலாம். 27 3 cube எழுதலாம் to the base 9 minus log 9 வந்து எப்படி எழுதலாம் 3 square to the base 27 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 3 வந்து முன்னாடி இருந்துடலாம். அதாவது log a to the a பவர் b அப்படின்னு இருந்துச்சுன்னா b to the log a அப்படின்னு எழுதலாம். b into log a அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் அந்த பவரை வந்து ஃப்ரண்டில் கொண்டு வந்துடலாம். 3 log 3 to the base 9. இந்த 3 வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 log 3 to the base 9 மைனஸ் இந்த 2 முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 log 3 to the base 27. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது log a to the base bன்னு இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலில் 1/log b to the base a அப்படின்னு எழுதிக்கலாம். log a to the base bன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் 1/log b to the base aன்னு எழுதலாம். ஸோ அந்த ரூல் படி 3 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்னா 1/log 9 to the base 3ன்னு எழுதலாம். மைனஸ் 2 இன்ட்டு log 3 to the base 27 வந்து 1/log 27 to the base 3 அப்படின்னு எழுதலாம். திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/log 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுத போகிறோம். base 3 மைனஸ் 2 இன்ட்டு 1/log 27 வந்து 3 cube எழுதலாம் to the base 3 which is equal to 3 இன்ட்டு 1 இந்த 2 வந்து ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 log 3 to the base 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 இந்த 3 ஃப்ரண்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 log 3 to the base 3. ஸோ log 3 to the base 3யோட வேல்யூ எவ்வளவு 1. ஸோ அப்போ 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 இன்ட்டு 1/2 இன்ட்டு log 3 to the base 3 எவ்வளவு 1 மைனஸ் 2 இன்ட்டு 1/3 இன்ட்டு log 3 to the base 3யோட வேல்யூ எவ்வளவு 1. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 மைனஸ் 2/3. 3/2 மைனஸ் 2/3. ஸோ 2 3s are 6. 6 எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ 6 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 3 3s are 9 மைனஸ் 2 2s are 4. 9 minus 4 is 5. So 5/6. Third sum. Solve log x to the base 8 plus log x to the base 4 plus log x to the base 2 equal to 11. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே எடுத்து இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் log x to the base 8 ப்ளஸ் log x to the base 4 ப்ளஸ் log x to the base 2 equal to 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ரூல் யூஸ் பண்ண போகிறோம். log a to the base bன்னு இருந்தால் எப்படி எழுதலாம்னா 1/log b to the base a அப்படின்னு எழுதிக்கலாம். 1/log b to the base aன்னு எழுதிக்கலாம். இப்போ log x to the base 8 இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம்னா log 8 to the base x 1/log 8 to the base x அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை ப்ளஸ் 1/log 4 to the base x அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இதையும் 1/log 2 to the base x அப்படின்னு இந்த ரூல் படி எழுதிக்கலாம். which is equal to 11. and then இந்த 8 வந்து 2 cube அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/log 2 cube to the base x plus 1 இந்த log 4 வந்து எப்படி எழுதலாம் 2 square to the base x plus 1/log 2 to the base x அப்படின்னு எழுதுகிறோம். which is equal to 11. அதே மாதிரி 3 வந்து ஃப்ரண்டில் கொண்டு வந்துடுங்க. 1/3 log 2 to the base x plus 1/2 log 2 to the base x plus 1/log 2 to the base x equal to 11. இப்போ 1/log 2 to the base x வந்து காமனாக எடுத்துருவோம். ஸோ காமனாக எடுத்துகிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் 1/3 இருக்கும். ஸோ 1/3 ப்ளஸ் 1/log 2 to the base x எடுத்துட்டிங்கன்னா 1/2 ப்ளஸ் 1 which is equal to 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த log 2 to the base x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். இதில் 6 வந்து எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 6 எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் 2 + 3 + 6 which is equal to 11 into log 2 to the base x அப்படின்னு கிடச்சிடும்.
இப்போ 6 plus 3 is 9, 9 plus 2 is 11. ஸோ அப்போ 11/6 equal to 11 into log 2 to the base x. ஸோ 11 கட் ஆகிடும், 6 மட்டும் தான் கிடைக்கும், 1/6. அப்போ log 2 to the base x equal to 1/6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இப்போ பாருங்கள் 2 equal to x power 1/6. 2 equal to x power 1/6. Taking power 6 on both sides. ரெண்டு பக்கமும் 6th power எடுக்கிறோம். அப்போ 2 power 6 equal to x power 1/6 the whole power 6. ஸோ 6 வந்து கட் ஆகிடும். 2 power 6 equal to x. ஸோ x equal to 2 power 6. ஸோ 2 power 6 வந்து எப்படி எழுதலாம்? 2 power 4 into 2 power 2 எழுதலாம். 2 power 4 16, 2 power 2 4. So 16 4s are 64. Therefore x equal to 64.